Hi viewers, welcome to Accounts Plus. Please subscribe our channel to know the latest video. Today's topic sales quotation. So how to prepare the sales quotation in Tally software. So first of all, what is sales quotation? Sales quotation na தமிழ்ல வந்து விற்பனை மேற்கோள் ஆவணம். So விற்பனை மேற்கோள் ஆவணம் என்றால் என்ன? A quotation is a document that a seller provide to buyer to offer goods or services at a confirmed price under specified conditions. ஸோ விற்பனையாளர் பொருளை பெறுபவரை இப்போ வாங்குபவருக்கு அளிக்கக்கூடிய ஒரு ஆவணம். ஸோ அந்த ஆவணத்தில் என்ன இருக்கும் அந்த டாக்குமெண்ட்டில்? ஸோ அந்த ப்ராடக்டோட நேமு, என்ன ப்ராடக்ட் வந்து அவர் கேட்டிருக்காரு, அவரோட அந்த ப்ராடக்டோட நேமு, ஆர் அதர்வைஸ் இட் வில் பி சர்வீஸாக இருந்துச்சுன்னா அதோட சர்வீஸோட நேம், தென் அதோட நம்பர் ஆஃப் குவான்டிட்டி, சப்போஸ் இட் வில் பி அ கூட்ஸாக இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் குவான்டிட்டி, தென் அதோட ரேட்டு, ஸோ அவர் என்ன ரேட்டுக்கு வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணுறாரு, கன்ஃபார்ம்டு ப்ரைஸ், அந்த ரேட், தென் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். இதை பேஸ் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்டை வந்து ரைஸ் பண்ணி ஆஸ் அ செல்லர் வந்து பையருக்கு வந்து இஷ்யூ பண்ணுறாரு. தட் இஸ் கால்ட் ஆஸ் அ சேல்ஸ் கொட்டேஷன். இதான் கொட்டேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த கொட்டேஷன் ஃபார்மேட் எப்படி இருக்கும்? ஜஸ்ட் கொட்டேஷனோட ஃபார்மேட். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலி வந்து கம்பெனி நேமு, ஸோ நம்ம கன்சர்னோட நேமு, தென் அட்ரஸ் எக்ஸட்ரா, ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்துடும். அதே மாதிரி பையர் மீன்ஸ் தட் இஸ் அ கஸ்டமரோட நேமு அண்ட் அட்ரஸ், தென் வந்து quotation number, then quotation date, then வந்து valid period, so validity, அந்த எத்தனை நாளைக்குள்ள இந்த ப்ராடக்ட் நம்ம டெலிவர் பண்ண போகிறோம், then credit terms, so number of days credit given, so shipping terms, எது மூலமாக இந்த ப்ராடக்டை நம்ம சென்ட் பண்ண போகிறோம் பையர் பிளேஸ்க்கு, தென் வந்து ப்ராடக்ட் நம்பர், தென் ப்ராடக்ட் நேமு, தென் குவான்டிட்டி, தென் அதோட ரேட்டு, ஓகே, தென் வந்து டிஸ்கவுண்ட் எனிதிங் இஸ் தேர், ஸோ டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்ணியிருந்தோம்னா அந்த டிஸ்கவுண்ட்டு, தென் டேக்ஸு, ஸோ இதெல்லாமே கம்ப்ளீட்டாக மென்ஷன் பண்ணி, தென் நம்மளோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ஸோ இந்த ப்ராடக்டோட நிபந்தனைகள் என்னங்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம அதில் இன்டிமேட் பண்ணியிருப்போம். சேம் டைம் வந்து ஃபைனலி ஆஸ் அ ப்ரொப்ரைட்டர் வந்து சைன் போட்டு இந்த டாக்குமெண்ட்டாக இந்த கொட்டேஷனை வந்து அந்த பையருக்கு வந்து இஷ்யூ பண்ணுறாரு. ஸோ அதுதான் நம்ம வந்து சேல்ஸ் கொட்டேஷன் சொல்கிறோம். ஸோ இந்த சேல்ஸ் கொட்டேஷனை டேலியில் வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம்? ஸோ ஜென்ரலி டேலி சாஃப்ட்வேரில் நம்ம இந்த டேலி சேல்ஸ் கொட்டேஷன்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ ஹவு டு ப்ரிப்பேர் இன் டேலி சாஃப்ட்வேர் சேல்ஸ் கொட்டேஷன். பேக் டு டேலி. ஸோ இப்போ நான் டேலி சாஃப்ட்வேர் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஐ கோ டு கிரியேட் ஏ கம்பெனி. ஒரு நியூ அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் கம்பெனி, நேம் ஆஃப் தி கன்சர்ன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் கிரியேட்டிங் தி கம்பெனி நேம் கெம்ப் பிரைவேட் லிமிடெட். மெயிலிங் நேம் சேம், தென் அட்ரஸ், கம்பெனியோட அட்ரஸ் டைப் பண்ணுறேன், நம்பர் 22 காஸ் ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை. ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரி இஸ் இந்தியா, ஸ்டேட் தமிழ்நாடு, தென் பின்கோட் நம்பர், தென் ஃபோன் நம்பர் ஆஃப் தி கன்சர்ன், தென் மொபைல் நம்பர், தென் ஃபேக்ஸ் நம்பர், தென் எலக்ட்ரானிக் மெயில் ஐடி, contact details la electronic mail id of the company kemp@gmail.com, then website kemp.com, then accounting period, that is called as a financial year begin from 1/4/2020 to book beginning also 1/4/2020. so rest of the features la enter பண்ணிக்கோங்க. then finally accept, so it will be asking accept yes or no, so if you press yes, so it will be stored in data directory in F drive. so click yes, click பண்ணிக்கோங்க. once accept பண்ண உடனே next step we go to F11 features. F11 for company features. F11 key press பண்ணிட்டு now you go to inventory features. Inventory features la have to enable the sales quotation feature under the title of order processing. Order processing title la enable purchase order processing option yes கொடுத்துருங்க. enable purchase order processing, then enable sales order processing. Enable sales order processing. Sales quotation you have to enable sales order processing, yes. Then after that accept this feature. Control A for accept. So once இது accept பண்ணிட்டு next you go to statutory and taxation. GST activate பண்ணுங்க. enable goods and service tax. Enable goods and service tax, yes. Then set alter GST detail also yes. Set alter GST detail. Then state, select our state Tamil Nadu. Then registration type it's regular. Then GST applicable from
1/4/2020 தான். Then GSTN number, goods and service tax payer identification number of the company. UAN னா unique identification number. ஸோ கம்பெனியோட GSTN நம்பர், நம்ம கன்சர்னோட GSTN நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிள் நான் ஒரு GST நம்பர் டைப் பண்ணியிருக்கேன். தென் periodicity of GSTR select here monthly. GSTR 1ங்கிறது சேல்ஸ் வந்து we have to providing monthly. Then e-way bill applicable from etc. இதெல்லாம் வந்து just enter press பண்ணிக்கோங்க. threshold limitலேருந்து எல்லாமே accept பண்ணிக்கோங்க. Then finally accept this screen. It will be asking accept yes or no. Yes enter அடிச்சிங்கன்னா now it will be accept. Then finally இந்த whole screen வந்து accept பண்ணிக்கோங்க. enter for accept. So after accepting this you go to gateway of tally. back to gateway of tally போனீங்கன்னா there is one of the new menu added here, order voucher. So in the order vouchers குள்ள போயிடுங்க. just have to press order voucher. So default it will be showing for sales order. So otherwise sales order ஓட shortcut key வந்து alt F5 for sales order. இல்ல ரைட் சைடுல menu palette or button panel. so இதுலயே வந்து நீங்க alt F5 press பண்ணிக்கலாம். so இப்போ date of order, என்ன டேட்ல நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ண போறோம். so for example F2 ஒரு டேட் யூஸ் பண்றேன். so 2/5/2020 இந்த டேட்ல we have to issue the sales order. we have to collect the sales order. so name of the party name வந்து create, alt C, KTech private limited ங்கிற கன்சர்னுக்கு நான் ஒரு சேல்ஸ் ஆர்டர் கொடுக்கணும். ஸோ பையர் டைப் வந்து sundry debtor, இஸ் அ sundry debtor. ஸோ இவர் தான் நம்மகிட்ட மெட்டீரியல் வாங்க போகிறார். ஸோ அதனால் கடனாளி sundry debtor. maintain balances bill by bill type no. then inventory values are affected also no. then அவரோட complete address, for example number 22 220 or 1 Nagar Suramangalam Salem, for example. buyer oda place வந்து Salem, country India, state Tamil Nadu, then pin code number type பண்ணிக்கிறீங்க. then party oda PAN number இருந்துச்சுனா you can type also PAN number etc. then registration type, buyer oda registration type regular. so அவரோட buyer oda GSTN number. enter. so buyer oda registration GST number type பண்ணிட்டு then finally accept the screen. so அவரோட details வந்து நீங்க சேவ் பண்ணிடுங்க. then order number, so type here order number. so நம்மளோட sales order number just I am 1 வச்சுக்கிறேன். sales ledger, so here we creating a sales ledger, alt C for ledger creation. then type here sales account. under sales inventory value yes, GST applicable yes applicable, set alter GST detail no தான். then type of supply goods தான் நம்ம sales orderல mention பண்ண போறோம். so select here type of supply goods. the name of the item, so what is the product the customer asking, என்ன item அவர் கேட்டிருக்கார் நம்மகிட்ட. so first one வந்து he asking printer. so create பண்ணிக்கிறேன் நான் alt C Canon BJC 1810 printer. so அதோட part number for example. then under primary தான் unit alt C numbers unit create பண்ணிக்கிறீங்க. formal name also numbers. then unit quantity code வந்து numbersங்கிறத choose பண்ணிக்கோங்க UQC. then enter. so accept this. number of decimal places 0. then accept. so அந்த unit of measurement வந்து இதில் create ஆகிடும். then GST applicable. then set alter GST detail yes. இதில் descriptionல வந்து printer type பண்ணிக்கோங்க. then HSN code for printer, harmonized system nomenclature code, that is a 8 digit code வந்து இதில் டைப் பண்ணுறீங்க. first 4 digit நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா போதும். for example so 8419ங்கிற கோடை வந்து நான் டைப் பண்ணியிருக்கேன், எக்ஸாம்பிள் தான் இது.
ஸோ ஆக்சுவலி பிரிண்டருக்கு வந்து என்ன கோடோ அந்த கோடை நீங்கள் இதில் டைப் பண்ணணும், HSN கோட். தென் கால்குலேஷன் டைப் ஆன் வேல்யூ. தென் taxability, select here taxable item. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இட் வில் பி 12% GST இருக்குன்னா, சாரி 18% இருக்குன்னா 18 இன்டகிரேட்டடில் டைப் பண்ணிங்கன்னா இட் வில் பி ஆட்டோமேட்டிக்லி டிவைட் பை 2, 9 சென்ட்ரல் அண்ட் 9 ஸ்டேட். தென் செஸ் வந்து 0, என்டர். தென் டைப் ஆஃப் சப்ளை கூட்ஸ். தென் குவான்டிட்டி. ஸோ ஹவு மெனி குவான்டிட்டி கஸ்டமர் ஆஸ்கிங். சப்போஸ் கஸ்டமர் ஒரு 10 ஐட்டம் கேட்டிருக்காரு இந்த பிரிண்டர்னா 10. தென் இதோட ரேட்டு. ஸோ நீங்கள் என்ன ரேட்டுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அந்த ரேட்டை வந்து இதில் டைப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5050 ஸோ 50,500 rupees. So it will be automatically multiply the value amount. Then enter. Then another item also customer asking, again Alt C. So follow inject. So inject printer. Then இதோட pot number under primary, then unit again numbers, then GST applicable, yes applicable, set alter GST detail, yes. Then type here printer, then HSN code also you can type here. Then calculation type on value, taxability set taxable, again it is 18% GST goods. So this item asking customer 5 numbers. இதோட ரேட்டு 2800 கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். தென் லாஸ்ட் ஒன் Alt C, 1 terabyte 1 TB hard disk, Seagate hard disk, also customer asking. So அதோட port number, then under primary unit also numbers, then GST applicable, yes, then hard disk description, then HSN code for hard disk, then calculation type on value, taxability taxable. So HSN code வந்து எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி ஹார்ட் டிஸ்க் என்ன கோடோ அந்த கோடை நீங்கள் இதில் யூஸ் பண்ணணும். தென் இன்டகிரேட்டட் டேக்ஸ். இன்டகிரேட்டட் டேக்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து 12% டேக்ஸ் இருக்குன்னா டைப் here இன்டகிரேட்டட் டேக்ஸ் 12. ஸோ இட் வில் பி ஆட்டோமேட்டிக்லி டிவைடட் பை 2 சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட். ஸோ 50% டிவைட் ஆகிடும் 6 and 6. Then finally accept. Type of supply, select here goods, then accept. Then number of quantity customer asking 20 hard disk கேட்டிருக்காரு terabytes. ஸோ இதோட ரேட் வந்து ஒரு 4000 rupeesக்கு நம்ம சேல் பண்ண போகிறோம், கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ 80,000. ஸோ இப்போ டோட்டலி வந்து இன்வாய்ஸ் வேல்யூ இஸ் 1,44,500 அலாங் வித் இதுக்கு ஜிஎஸ்டி வந்து நம்ம சார்ஜ் பண்ணோம். ஸோ நவ் we create a ledger, Alt C, CGST account. So buyer வந்து within the stateங்கிறதுனால so we are using central goods and service tax under the group of duties and taxes, type of duty GST, then tax type central tax, then percentage of calculation 0 தான். rounding method is not applicable, choose பண்ணிக்கோங்க, just accept. Then again CGST உங்களுக்கு calculate ஆகிடும். Then again Alt C, SGST account under duties and taxes, then type of duty GST, then tax type state tax, then percentage of calculation 0 தான். Again rounding method, select here not applicable, then accept. So automatically SGST amount calculate ஆகிடும். ஸோ இதோட பர்சன்டேஜஸ் வெரிஃபை பண்ணணும்னா நீங்கள் ஜஸ்ட் ரைட் சைடில் டேக்ஸ் அனாலிசிஸ், தட் இஸ் பட்டன் பேனல் ஆர் மெனு பேலட் பிளேஸில் Alt A, அதர்வைஸ் மவுஸில் டேக்ஸ் அனாலிசிஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ யூ ஹேவ் டு ஷோ தி டேக்ஸ் டீட்டெயில்ஸ். ஜஸ்ட் யூ ஹேவ் டு ப்ரெஸ் Alt F1 ஃபார் டீட்டெயில்ஸ், அதர்வைஸ் கிளிக் டீட்டெயில்ஸ். ஸோ அதோட பர்சன்டேஜ் கால்குலேட் ஆகிருக்கும். பாருங்கள் Canon BJC. ஸோ டோட்டல் இன்வாய்ஸ் வேல்யூ 1,44,500. ஸோ டேக்ஸபிள் வேல்யூ அது டேக்ஸ் வந்து 21,210. இந்த டேக்ஸ் எப்படி கால்குலேட் ஆகிருக்குன்னா so how it will be calculate now, Canon BJC. so 50,500 அதோட காஸ்ட், செல்லிங் காஸ்ட், taxable value, அது central tax, state tax, totally 18%. ஸோ அப்போது 50,500 18% வந்து 9,090. 9,090 ரெண்டாக டிவைட் பண்ணோன்னா 9% சென்ட்ரல் அண்ட் 9% ஸ்டேட்டு. தென் இன்ஜெக்ட் பிரிண்டர் 14,000 இன்வாய்ஸ் வேல்யூ, taxable value. தென்
14,000 9%, 2,520. Now it will be automatically divided by 2, 9% and 9%. Then 1 terabyte hard disk 80,000 அதோட cost. Now அதுக்கு 12% tax. So இப்போ percentage இங்கே variation ஆகுது 12%. 6 central 6 state. So 9,600 la 6% 4,800, 6% 4,800. So total tax வந்து 21,210. So இந்த total tax நான் வந்து இங்கே account ஆயிருக்கு உங்களுக்கு ரெண்டா split ஆகி. Then finally enter save. Suppose நீங்கள் in case இந்த பில்லில் வந்து அவருக்கு டிஸ்கவுண்ட் ப்ரொவைட் பண்ண போகிறீங்கன்னா அடிஷ்னலாக இதில் டிஸ்கவுண்ட் நீங்கள் ஆட் பண்ணணும்னா யூ கேன் ஆல்சோ ஆட் a டிஸ்கவுண்ட். சப்போஸ் இந்த ப்ராடக்ட் ஹோல் ப்ராடக்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க. ஸோ ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் நம்ம டேக்ஸ் கால்குலேட் பண்ணணும். ஸோ வந்து நம்ம டிஸ்கவுண்ட் இல்லாமல் கால்குலேட் பண்ணியிருக்கோம். நவ் டிஸ்கவுண்ட் நீங்கள் சப்போஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் இந்த ப்ராடக்ட்டுக்கு, ஸோ அப்போ டிஸ்கவுண்ட் லெஜரை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ ஹவு டு க்ரியேட் டிஸ்கவுண்ட் லெஜர்? ஸோ இந்த சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டிலாம் கேன்சல் பண்ணிடுங்க, எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ நான் டிஸ்கவுண்ட்டுங்கிற லெஜரை க்ரியேட் பண்ணுறேன். ஆல்ட் சி டிஸ்கவுண்ட். ஸோ இப்போது டிஸ்கவுண்ட் நான் வந்து கொடுத்தேன்னா எனக்கு எக்ஸ்பென்சஸ். ஸோ செலக்ட் ஹியர் குரூப் இன்டைரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், discount under the group of indirect expenditures. Then GST is not applicable. Then include accessible value for calculation GST. Then appropriate to goods. Then on the method of calculation based on value. So in the configuration நீங்கள் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் டிடெக்ட் ஆகி பேலன்ஸ் வரக்கூடிய வேல்யூக்கு வந்து ஜிஎஸ்டி கால்குலேட் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், டிஸ்கவுண்ட்டுங்கிற லெஜர் கிரியேட் பண்ணுறீங்க அண்ட் தி குரூப் ஆஃப் இன்டைரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். ஏன்னா டிஸ்கவுண்ட் ப்ரொவைட் பண்ணுறதுங்கிறது நம்மளுக்கு லாஸு. ஸோ இட் வில் பி எக்ஸ்பென்சஸ். சேம் டைம் வந்து டைப் ஆஃப் லெஜர் இஸ் நாட் அப்ளிகபிள், ஜிஎஸ்டி அப்ளிகபிள், நாட் அப்ளிகபிள் சூஸ் பண்ணிக்கிறீங்க. தென் வெரி இம்பார்ட்டன்ட் கான்ஃபிகரேஷன். ஸோ உங்களுக்கு அந்த வேல்யூக்கு அப்புறம் டிஸ்கவுண்ட் டிடெக்ட் ஆகி வரக்கூடிய வேல்யூக்கு வந்து நீங்கள் ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணுறதுக்கு include in accessible value calculation for GST சூஸ் பண்ணிவிட்டு appropriate to goods, then method of calculation based on value கொடுத்துட்டு accept பண்ணிக்கோங்க. தென் எவ்வளோ பர்சன்டேஜ் இப்போ டிஸ்கவுண்ட் தர போகிறீங்க? சப்போஸ் நான் டிஸ்கவுண்ட் வந்து ஒரு 10% தரேன்னா -10. ஸோ அப்போ 14,450 rupees உங்களுக்கு வந்து இதில் லெஸ் பண்ணிக்கிறோம். ஸோ 1,44,500க்கு -10%. So 14,450 rupees it will be deducted. So balance amount இப்போ இந்த 1,44,500க்கு 14,450 less ஆகி வரக்கூடிய பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு தான் ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணும். ஸோ செலக்ட் ஹியர் ஆல்ரெடி we had to creating this ledger சிஜிஎஸ்டி சூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ பாருங்கள் அந்த பேலன்ஸ் அமௌண்ட் தான் கால்குலேட் ஆகிருக்கு எஸ்ஜிஎஸ்டி. ஸோ எஸ்ஜிஎஸ்டி சூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி சேம் டேக்ஸ் வந்து கால்குலேட் ஆகிருக்கும். இப்போது இதோட ஒர்க்கிங் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் டிடக்ஷன் ஆகி வரக்கூடிய அந்த ஜிஎஸ்டியை செக் பண்ணுறதுக்கு Alt A for tax analysis. Then click Alt F1 detail. ஸோ பாருங்கள் சேல்ஸ் வேல்யூ வந்து 1,30,050 taxable value. இதில் வந்து 50,500க்கு 10% உங்களுக்கு வந்து இதில் டிஸ் ஆகிடுச்சு 5,050. ஸோ அப்போ 5,050 கழிச்சிட்டா பேலன்ஸ் 45,450. இந்த பேலன்ஸ் 45,450 தான் வந்து இந்த டேக்ஸ் வந்து கால்குலேட் ஆகிருக்கு 18%. ஸோ 8,181. ஸோ ஜஸ்ட் கிராஸ் வெரிஃபிகேஷன் செக் பண்ணிக்கலாம். Control N for calculator. So 45,450 into 18%. 18 divided by 100. So பாருங்க 8,181. ஸோ இதை ரெண்டால் டிவைட் பண்ணோன்னா, இதை ரெண்டால் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 4,090.50, 4,090.50. சிமிலர்லி ஃபார் இன்ஜெக்ட் பிரிண்டர் 14,400க்கு 10% டிஸ்கவுண்ட் டிடெக்ட் ஆகி 1,400 போய் பேலன்ஸ் 12,600 தான் ஜிஎஸ்டி கால்குலேட் ஆகிருக்கும். அதே மாதிரி தான் ஹார்ட் டிஸ்க் 80,000க்கு 10% 72,000. ஸோ இதுக்கு டிஸ்கவுண்ட் கால்குலேட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் டிடெக்ட் பண்ண போக பேலன்ஸ் வேல்யூக்கு ஜிஎஸ்டி கால்குலேட் ஆகிருக்கும். அதோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அதில் வியூ பண்ணிக்கலாம். ஓகே, பேக் டு எஸ்கேப் கீ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தென் ஃபைனலி என்டர், தென் அக்செப்ட் திஸ் கொட்டேஷன். இப்போது இந்த கொட்டேஷனை வந்து நம்ம சேவ் பண்ணிட்டோம். நான் இதை வந்து இப்போ நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணும். பிரிண்ட் அவுட் எடுக்கிறது பிஃபோர் தட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்வென்ட்ரி இன்ஃபோ மெனுக்கு போய் சில கான்ஃபிகர் பண்ணணும். நீங்கள் இந்த கொட்டேஷனை பிரிண்ட் பண்ணுறதுக்கு இன்வென்ட்ரி இன்ஃபோ, தென் கோ டு வவுச்சர் டைப், தென் ஆல்டர், சூஸ் யர் சேல்ஸ் ஆர்டர். சேல்ஸ் ஆர்டருங்கிற வவுச்சரை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு தென் எனேபிள் தி ஃபீச்சர் செட் ஆல்டர் டிக்ளரேஷன்ங்கிற ஆப்ஷனை எஸ் கொடுத்துருங்க. செட் ஆல்டர் டிக்ளரேஷன். ஸோ அந்த டிக்ளரேஷன்
ஃபைனல் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிக்ளரேஷனுங்கிறது உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் அந்த பில்லில் பிரிண்ட் ஆகும். வி டிக்ளேர் தட் திஸ் இன்வாய்ஸ் ஷோஸ் தி ஆக்சுவல் ப்ரைஸ் ஆஃப் தி goods and described and that all particulars are true and correct. ஸோ இது டிஃபால்ட் டிக்ளரேஷன் இன் டேலி. சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டிக்ளரேஷன் வேணும், நீங்கள் நியூ டிக்ளரேஷன் டிஃபைன் பண்ணால் இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே டைப் பண்ணக்கூடிய டிக்ளரேஷன் வந்து இன்வாய்ஸோட எண்ட் ஆஃப் தி ஃபூட்டரில் உங்களுக்கு வந்து வரும். ஓகே, ஸோ இதை ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இது வேணும்னா எஸ்கேப் கொடுத்து நீங்கள் நியூ டிக்ளரேஷனாக டைப் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலி அக்செப்ட் திஸ். ஓகே, ஸோ இதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் யூ கோ டு டிஸ்பிளே டே புக். டே புக் போனீங்கன்னா இந்த சேல்ஸ் ஆர்டர் ஸ்டோர் ஆகிருக்கும். இதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் இதை பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஆல்ட் பி இல்லைனா மவுஸில் டாப் ஆஃப் தி பிளேஸில் பிரிண்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பிரிண்ட் கொட்டேஷனை பிரிண்ட் பண்ணுமா? எஸ். ஸோ எஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கொட்டேஷன் பிரிண்ட் ஆகி வந்துடும். இதை நீங்கள் என்லார்ஜ் பண்ணி பார்க்கணுன்னா ஆல்ட் Z, அதர்வைஸ் ஜூம் இன். ஸோ ஜஸ்ட் ஆப்ஷனை வந்து ஜூம் இன்ங்கிற டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் கொட்டேஷன். ஸோ டேலிலேருந்து நீங்கள் ஒரு கொட்டேஷனை ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. கொட்டேஷன் கெம் பிரைவேட் லிமிடெட் நம்பர் 22 காஸ்டேட் டி நகர் சென்னை. ஸோ அட்ரஸ்ஸு தென் இன்வாய்ஸ் டூ யாருக்கு நம்ம கொட்டேஷன் இஷ்யூ பண்ணுறோம். ஸோ ஹியர் செல்லர் வந்து பையருக்கு கேடெக் பிரைவேட் லிமிடெட் அவரோட டீட்டெயில்ஸ். ஸோ இப்போது இதில் வந்து அவரோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் பிரிண்ட் ஆகலை. ஸோ அப்போ அவரோட அட்ரஸ் இன்ஃபர்மேஷனை வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்கு, ஏன்னா இங்கே அட்ரஸ் இல்லை, கேடெக் பிரைவேட் லிமிடெட் தான் இருக்குது, அட்ரஸ் பிரிண்ட் ஆகலை. ஸோ அது அட்ரஸுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் F12 கீ இங்கே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெரி இம்பார்ட்டன்ட் எனேபிள் தி ஃபியூச்சர் பிரிண்ட் டிஃபால்ட் நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் பார்ட்டிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. எஸ். தென் கண்ட்ரோல் A ஃபார் சேவ். இப்போ நீங்கள் பிரிண்ட் பண்ணுங்கள். ஆல்ட் P தென் என்டர் தென் ஆல்ட் Z. ஸோ நவ் பாருங்கள் இப்போ அட்ரஸ் வந்துருச்சு. கேடெக் பிரைவேட் லிமிடெட் நம்பர் 222/111 ரயில் நகர் சூரமங்கலம் சேலம். ஸோ இன்வாய்ஸ் வவுச்சர் நம்பர் 1 டேட்டட் 2nd May உங்களுக்கு வந்து தட் இஸ் ஆர்டர் நம்பர். தென் நேம் ஆஃப் தி ஐட்டம் ப்ராடக்ட்டு HSN கோடு அதோட 18% GST 10. தென் அதே மாதிரி இன்ஜெக்ட் பிரிண்டர் தென் 1 TB ஹார்ட் டிஸ்க்கு தென் லெஸ் டிஸ்கவுண்ட் 1,44,500 rupees டோட்டல் வேல்யூ. இந்த காஸ்ட்டில் 10% டிஸ்கவுண்ட் டிடெக்ட் ஆகி பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு வந்து GST கால்குலேட் ஆகிருக்கு. தென் ஃபைனலி டிக்ளரேஷன் பார்ட் வந்துருச்சு. தென் வந்து இந்த கொட்டேஷனை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து உங்கள் பையருக்கு நீங்கள் கொடுக்கலாம். சேம் டைம் வந்து கொட்டேஷனை நீங்கள் பிரிண்ட் எடுக்கலாம், அதர்வைஸ் டைரெக்டாக பையருக்கு மெயிலும் பண்ணலாம். ஸோ மெயிலிங் ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் to see you next video. Thank you very much.